உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் பட். இன்றைக்கி வீடு வாங்குறத பற்றி பார்த்தோம், லோனில் வீடு வாங்குறத பற்றி பார்த்தோம். இன்னும் நிறைய பார்க்கணும். அதாவது சார், நான் ஒரு கிளைண்ட்டு, இதெல்லாம் எங்களோட கிளைண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன். சார், நான் வீடு வாங்கலான்னு இருக்கேன். வீடு வாங்கி என்ன சார் பண்ண போகிறீங்க? வாடகைக்கு விட்ருவேன் சார் அப்படின்னாரு. அப்போது நான், சார் பொறுமையாக இருங்க, வீடு வாங்க. ஏன்னா இன்றைக்கி ஜெஃப்ரிஸ் டேட்டா படி பார்த்தோன்னா இன்றைக்கி இந்தியன்ஸ் 50% அவங்களோட சேமிப்பில் 50% ப்ராப்பர்ட்டி, லேண்டு, வீடு, ஃப்ளாட்டு இது மாதிரி தான் வாங்கி சேமிக்கிறாங்க. வெறும் 4-5% தான் மியூச்சுவல் ஃபண்டோ இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்டோ இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது நம்மளோட முறை, நம்ம பணம் சீக்கிரம் இது பண்ணணும்னா எல்லாரும் வீடுக்கு போகிறத விட இது மாதிரி வேறு மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நிறைய பணம் நம்மளால் சேர்த்து வைக்க முடியும். அதுக்கு என்னென்னலாம் வழிகள் இருக்குது அப்படின்றது நிறைய பேர் கேட்குறாங்க. என்னோட நண்பர் ஒருத்தர் என்கிட்ட, சார் நான் வீடு வாங்கலான் இருக்கேன். வெரி குட், ரொம்ப சந்தோஷம் சார்னு ஃபஸ்ட்டு வாழ்த்து சொன்னேன். எங்கே சார் அப்படின்னா, விருகம்பாக்கம், சென்னையில் விருகம்பாக்கத்தில் வீடு வாங்க போகிறேன் சார் அப்படின்னாரு. வெரி குட் சார். எவ்வளோ சார்? எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் சார்? 4 பெட்ரூம் ஆல் கிச்சன் சார், 1926 ஸ்கொயர் ஃபீட், ஆல்மோஸ்ட் 2000 ஸ்கொயர் ஃபீட் சார் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் சார், பெரிய வீடாக போகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். என்ன ரேட்டு சார் அப்படின்னேன். ஸ்கொயர் ஃபீட் 10,000 ரூபா சார் அப்படின்னாரு. ஓ, வெரி குட். ஸ்கொயர் ஃபீட் 10,000மா? அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 2.25 கோடி வந்துடும். கரெக்டாக? கார் பார்க்கிங் கட்டணும், அதுக்கப்புறம் மிஸ்லேனியஸ் சார்ஜஸ்லாம் இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ஸு, கார் பார்க்கிங்கு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனு, அது இதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து 2.25 கோடி கிட்ட வரும்னு ஒரு சார்ட் எனக்கு கொடுத்தாரு. இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 2.25 கோடி ரூபாய் வரும் அப்படின்ற ஒரு சார்ட் எனக்கு கொடுத்தாரு. இது நான் சொல்கிறது 5 வருஷத்துக்கு முன்னாடி. இது ஆக்சுவல் டேட்டாவை எடுத்து நான் இப்போ ஒர்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அப்போது நான் ஏன் சொன்னேன், சார் நீங்கள் ஒன்று செய்யலாமே, எதுக்கு நீங்கள் போய் அந்த வீடை வாங்க போகிறீங்க? சார், எனக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லையே சார் அப்படின்னார். அப்போது எனக்கு சந்தோஷம். சொந்த வீடு இல்லைன்னா நீங்கள் இப்போ அந்த வீடை வாங்கி அங்கே தங்கி இஎம்ஐ கட்ட போகிறீங்க, கரெக்டான்னு கேட்டேன். ஆமாம் சார், என்னால் என் கையில் 2 கோடி இருக்குது, அதை போட்டு கூட நான் வாங்க முடியும், இருந்தாலும் ஒரு லோனில் போய் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது சார் அப்படின்னார். பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்கன்னு. அந்த 2 கோடியை நீங்கள் வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதை தனியாக பார்த்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன். லோனுக்கெல்லாம் இப்போ போக வேண்டாம், பொறுமையாக இருங்க. நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்லவா அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்கள் சார், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் நீங்கள் இப்போ வீடு வாங்குறீங்கன்னா உங்களோட இஎம்ஐ என்ன வரும், அந்த அமௌண்ட்டை ஏன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ 2 கோடி ரூபா கொடுத்து வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 34-35 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்ரண்ட் அதெல்லாம் ரெடி சார், என்கிட்ட இருக்குன்றார். பொறுமையாக இருங்க, நம்ம முதல் கேல்குலேஷனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேல்குலேஷன் காட்டினேன். 53 லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட், இந்த இதெல்லாம் சேர்த்ததை ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வருஷம் இஎம்ஐயை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு மாதிரி பண்ண வச்சுட்டு ஒர்க் பண்ண வச்சோம். பேக் ஒர்க் இது எல்லாமே இது 5 வருஷத்துக்கு. ஃபஸ்ட்டு அவருக்கு வாடகைக்கு போக சொல்லிட்டேன், மீதி உள்ள பணத்தை தான் எஸ்ஐபி போட சொன்னேன். அவரை மொத்தம் 2 கோடி 25 லட்சம் சொன்னாரா? அந்த 2 கோடி 25 லட்சத்தை நான் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவர் பதில் கொடுத்துட்டே வராரு. லோனு அப்போல்லாம் 2017 மார்ச்சில் 9.1% இருந்தது ஹவுசிங் லோனு. இஎம்ஐ எவ்வளோ வந்ததுன்னா அந்த 1 கோடியே 91 லட்சம் அவருக்கு லோன் எலிஜிபிலிட்டி. அந்த மொத்தம் 2.25 கோடியில் 1 கோடியே 91 லட்சம் லோன் எலிஜிபிலிட்டி வந்தது. இஎம்ஐ 1,91,045 ரூபா இஎம்ஐ வந்தது. நான் என்ன சொன்னேன், சார் அதே ஃப்ளாட்டு நீங்கள் எந்த பில்டிங்கில் வாடகை எதுக்கு போகிறீங்களோ அதுக்கு 1,91,000 ரூபா இஎம்ஐ கட்ட நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. இதுக்கு பதிலாக அதே வீடை நீங்கள் வாடகைக்கு எடுத்தா, ஏன்னா உங்களுக்கு சொந்த வீடு தான் இல்லையா, அதனால் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கணும். வாடகைக்கு எடுத்தால் எவ்வளோ சார் வாடகை அப்படின்னு கேட்டேன் அவரை. இதுபடி லோனை பார்த்தீங்கன்னா வாடகை எவ்வளோ சார்னு கேட்டேன். இதுபடி அவர் சொன்னார், 45,000 ரூபா வாடகை வரும் சார். அதே இது 4 பெட்ரூம் ஆல் கிச்சன், 45,000 ரூபா சார் விருகம்பாக்கத்தில் வாடகை, ப்ளஸ் 5,000 ரூபா மெயின்டெனன்ஸ் கட்டணும். 2017 மார்ச் சொல்கிறேன் நான். 50,000 ரூபா ஆகும் சார் மாதம் அப்படின்னா. அப்படின்னா பெஸ்ட்டு வாடகைக்கு எடுங்க சார் வீட்டை அப்படின்னு. ஓகே, வாடகைக்கு எடுத்துக்கிறேன் சார். நீங்கள் லோனுக்காக இப்போ டவுன் பேமெண்ட் கட்டணும் இல்லையா, 33,75,000, அதை ஒன் டைமாக இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே பண்ணார் நண்பர்.
இனி 1,91,000 ரூபாய் இன்னைக்கு இஎம்ஐ கட்டணும் இல்லையா? அந்த இஎம்ஐயை நீங்கள் என்ன பண்ணுங்க, வாடகை 50,000 ரூபா மைனஸ் பண்ணிவிட்டு 1,00,000 பேலன்ஸ் 1,91,000ல் 50 மைனஸ் பண்ணால் மீதி என்ன? 1,41,000. அந்த 1,41,000 ஒரு எஸ்ஐபி போடுங்க அப்படின்னு. எஸ்ஐபி இப்படி போட்டு எல்லாம் கேல்குலேஷனை போட்டு நண்பருக்கு கொடுத்தேன். இப்போ 5 வருஷம் முடிஞ்சிடுச்சு சார். 5வது வருஷம் முடிவில் 5 வருஷம் 6 மாதம் கழித்து அவர் எங்கள் ஆஃபீஸ்க்கு வராரு. அப்போது போட்ட ஒர்க்கிங் தான் இதெல்லாம். இப்போது அவர் லோன் வாங்கியிருந்தாருன்னா எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்னு பார்ப்போமா? 5 வருஷம் 6 மாதம் முடிஞ்ச உடனே அவர் வாங்கின லோனுக்கு அக்டோபர் 22 மார்ச் 17 லோன் வாங்கியிருக்காரு. 68 மாதம் இஎம்ஐ கட்டிட்டார் சார். 1,91,045 ரூபா இஎம்ஐ கட்டிட்டார் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா அவரை நான் தான் வாடகைக்கு போயிட்டு எஸ்ஐபி பண்ண வச்சுட்டேனே. இஎம்ஐ கட்டியிருந்தார்னா அப்படின்ற இதில் எடுப்போம். 1,91,045 ரூபா இஎம்ஐ கட்டிட்டு வந்திருந்தார்னா இன்னைக்கு அவர் அந்த வாங்கின லோனுக்கு திருப்பி கட்ட வேண்டிய பணம் 1,45,00,000. கரெக்டாக 68வது மாதம் முடிவில். அப்போ நாங்கள் சொன்னபடி அவர் இதுபடி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் நாங்கள் பிரித்து கொடுக்குறோம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு ஸ்கீமில் மார்ச் 2017 33,75,000. அப்புறம் அந்த 1,41,000 ரூபா இஎம்ஐ கட்ட வேண்டிய பணம் இருக்குல்ல, அதை எஸ்ஐபி முறையில் 3 எஸ்ஐபியாக 47,000 47,000 47,000 3 எஸ்ஐபி பிரித்து 3 ஃபண்டில் எஸ்ஐபி போட்டோம். இந்த பணம்லாம் இன்னைக்கு எவ்வளோ உயர்ந்திருக்கு தெரியுமா? இந்த ஸ்டார்ட்டில் காட்டியிருக்கேன் பாருங்கள் மேலே. மார்ச் 6ஆம் தேதி மார்ச் 2017 ஆரம்பிச்சிருக்காரு. 14ஆம் தேதி நவம்பர் 2022 எவ்வளோ வேல்யூ இருக்குன்னா, அவர் போட்ட இந்த 47,000 எஸ்ஐபி போட்டாரா, அது இன்னைக்கு 76 லட்சம் ஒரு எஸ்ஐபி, இன்னொன்று 70 லட்சம், இன்னொன்று 64 லட்சமாக வளர்ந்துருக்கு. எப்போவுமே இது மாதிரி பிரித்து போடுறது நல்லது. ஒரே இதில் போடும்போது என்ன ஆகும்னா, ஒன்று நல்லா பண்ணோம், ஒன்று நல்லா பண்ணாது, இது மாதிரி பிரச்சனைலாம் இருக்கனால தான் இது மாதிரி பிரித்து 3 எஸ்ஐபியாக போடுறோம். இது மாதிரி வளர்ந்த எஸ்ஐபி அவர் ஒன் டைமாக ஒரு 33,75,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணாரா, அது இந்த 68 மாதம் கழித்து அது 86,43,000 வளர்ந்துருக்கு. அருமையா இல்லையா? மியூச்சுவல் ஃபண்ட், அதுதான் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். மொத்தம் இன்னைக்கு டேட்டில் எவ்வளோ பணம் ஆயிருக்கு தெரியுமா? வாடகை போக 1,91,000 இஎம்ஐ கட்டணும். நான் 50,000 வாடகை கட்ட சொன்னேன். மீதி உள்ள 1,41 தான் இன்வெஸ்ட் பண்ண சொன்னேன். ப்ளஸ் அந்த இனிஷியல் போட வேண்டிய பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ண சொன்னேன். இனிஷியல் போட வேண்டிய பணம் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க 33,75,000. அது இன்னைக்கு 86 லட்சமாக வளர்ந்துருக்கு. 3 எஸ்ஐபி கட்டினார் இல்லையா, அந்த 3 எஸ்ஐபி அவர் மொத்தம் கட்டின தொகை 32,43,000. ஒவ்வொரு எஸ்ஐபியும் 3 எஸ்ஐபிக்கும் அது ஒவ்வொன்றும் 76 70 64 வளர்ந்து நிற்குது. இந்த மொத்தம் டோட்டலை பார்த்தீங்கன்னா 2,97,00,000 வளர்ந்து நிற்குது சார். இன்னைக்கு 2,97,00,000, அதாவது ஆல்மோஸ்ட் 3 கோடி ரூபா அவரோட பணம் கேபிட்டல் வளர்ந்து நிற்குது. அவர் வீடு வாங்கியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, லோனில் 1,92,00,000. இன்னைக்கு இந்த வீட்டை விற்றா எவ்வளோ சார் போகும்னு அவர் கேட்டேன். நவம்பர் 2022 அவர் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தப்போ, அந்த இதுக்காக வந்திருந்தப்போ அவர் கேட்கும்போது அவர் சொன்னார், இன்றைக்கி இந்த வீடு போனோன்னா 10,000 ரூபா அதே ஸ்கொயர் ஃபீட் தான் சார் போகுது. சுனாமி இதுக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறம் பெரிய க்ரோத் ஒன்றும் ஆகலை சார், அப்படியே தான் 10,000 ரூபா இருக்குது. அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் விற்றா 1,92,00,000 போகும் இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னாரு. இன்றைக்கி எவ்வளோ லோன் அவுட்ஸ்டாண்டிங்கு? அவர் கட்ட வேண்டிய பணம் 1,45,00,000 லோன் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. அவர் லோன் எடுத்திருந்தார்னா அப்போது வீடு அவர் இன்றைக்கி விற்றார்னா லோன் அமௌண்ட் போக 46 லட்சம் தான் அவர் கையில் இருந்திருக்கும். கரெக்டாக இஎம்ஐலாம் கட்டினது போக 46 லட்சம் இருந்திருக்கும். இது 46 லட்சம் லாபமா? இல்லை சார். இந்த 46 லட்சத்தில் அவர் ஒரிஜினலாக ஒரு வீட்டுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார்ல, இனிஷியல் பேமெண்ட்டு 33,75,000, அதையும் மைனஸ் பண்ணுங்கள். அதுவும் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 12,91,000. இதுவும் லாபமா? இல்லை சார். எங்கே சார் லாபம்? இதுக்கு வட்டி, இந்த 33 லட்சத்துக்கு பேங்க்கில் ஒரு எஃப்டி போட்டிருந்தாருன்னா அதுக்கு வட்டி என்னாச்சு? 14 லட்சம். அப்போது நெட் டு நெட்டு இஎம்ஐ இவர் வேறு கட்டியிருக்காரு இல்லையா? எத்தனை மாதம் கட்டினார் இஎம்ஐ? 68 மாதம் கட்டி இருந்திருப்பார். எத்தனை மாதம்? 68 மாதம். 1,91,000 68 மாதத்துக்கு எவ்வளோ வருது?
1,29,00,000. இதையெல்லாம் சேர்த்தன்னா அவர் கட்டின வாடகைக்கு நீங்கள் நம்ம கிரெடிட் எடுத்துப்போம், 34 லட்சம் கிரெடிட் எடுத்துக்கோங்க. எடுத்தது போக இன்னைக்கு அவர் லோன் போட்டு வீடு வாங்கியிருந்தாருன்னா இவ்வளோ 68 மாதம் இஎம்ஐ கட்டினதுக்கப்புறம் அவருக்கு 97 லட்சம் கடனில் இருந்திருப்பார் வீடு. ஃபர்தர் இன்றைக்கி அவர் வீடு விற்கணும்னா, ஆனால் நம்ம புத்திசாலித்தனமாக அவருக்கு அட்வைஸ் பண்ணதுனால அவர் இன்றைக்கி ஒரு லோனும் இல்லாமல் அதே வீட்டில் தங்கிக்கிட்டு இப்போ அதே வீட்டை விலைக்கு கேட்டால் அந்த ஆள் யார் ஓனரோ அவர் அதே 2 கோடி கொடுக்க அவர் தயாராக இருக்கார். 1,99,00,000 ஆல்மோஸ்ட் 2 கோடிக்கு அவர் கொடுக்க தயாராக இருக்கார். இவர் கையில் இன்றைக்கி சேர்த்து வச்ச பணம் எவ்வளோ இருக்குது? 2,97,00,000. இதை கொடுத்து கூட அவர் வீடு வாங்கிக்கலாம், சொந்த வீடு வேணும்னு நினச்சாருன்னா. ஆனால் அவர் சொல்கிறார் வேணாம் நான் இது மாதிரி வாடகையிலே இருக்கேன். அவர் கேட்டேன், சார் இப்போ 3 கோடி பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வீடு இல்லைன்னு சொன்னீங்க, வேணா அந்த 2,97,00,000 ஆல்மோஸ்ட் 3 கோடியை வச்சு ஒரு வீடை வாங்குறது தானே சார் அப்படின்னு ஜோவியலாக கேட்டேன். அவர் சொன்னார் வேணாம் ரமேஷ், அந்த 3 கோடியை நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர வருமானம் அந்த ரிட்டனை வச்சு ஆல்மோஸ்ட் எவ்வளோ கிடைக்குன்னா 1,73,000 மாதம் விட்ரா பண்ணலாம் எஸ்டபிள்யூபி. அந்த 1,05,000 பெட்ரூம் ஆல் கிச்சனு வித் ஸ்விம்மிங் பூலோட ஒரு நீலாங்கரையில் ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போங்க அப்படின்னு ஐடியா கொடுத்தேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவரு சொன்னார் நான் இன்னும் எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுறேன் ரமேஷ். பண்ணுங்கள் சார், இதை விட பெரிய வீடு பின்னாடி போகிறதுக்கு உபயோகப்படும்னு சொல்லியிருக்கேன். அதனால் நீங்களும் நண்பர்களே வீடு வாங்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு கடனில் போய் மாட்டாமல் ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை அணுகி அவங்கக்கிட்ட நான் இது மாதிரி வீடு வாங்க போகிறேன், இவ்வளோ இஎம்ஐ இவ்வளோ இது கட்டணும், எப்படி பண்ணுறது நல்லது அப்படின்ற ஒரு அட்வைஸ் எடுத்து கடனே இல்லாமல் சந்தோஷமாக என்னென்னைக்கும் வாழணும்னு உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்கிறேன். வணக்கம், நன்றி. நான் இன்வெஸ்ட் பண்ணணும் சார், எப்படி சார் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, எப்படி சார் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற கேள்வியெலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, தெரிந்து கொள்ளுங்கள். உலகில் எல்லா இடத்துலையும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கே அட்வைசஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இல்லை எனக்கு யாரும் இல்லை, எனக்கு நீங்கள் கைடன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் கைட் பண்ணுறேன். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண நம்பர் கேட்குறாங்க நிறைய பேர். என்னோடய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 7010804258. இதுதான் என்னோடய மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் என்னோட அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்து மீட் பண்ணலாம். இல்லைன்னா எங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ், அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப், டெலிகிராம், யூடியூப், இதில் ஏதாவது ஒரு இதில் அந்த கமெண்ட்லேயோ இதுவோ போட்டு அந்த முறையிலையும் எங்களை நீங்கள் கால் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ப்ளீஸ் ரீட் ஆஃபர் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங்.